பிட்காயின் பத்தி பேசணும்னா என் தலைவன் சட்டோஷி நakamoto பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா தலைவன் செஞ்ச சம்பவம் அப்படி. நீங்க எப்படி இப்போ ஐன்ஸ்டீன், ஆப்பன்ஹைமர், டெஸ்லா இவங்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ, இன்னும் சில பல வருஷங்கள்ல இந்த உலகமே சட்டோஷி நakamotoவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். அவன் செஞ்ச விஷயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பாவப்பட்ட இந்த அம்மாஞ்சியா இருக்க கவர்மெண்ட்டையும் பேங்கிங் சிஸ்டத்தையும் வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுட்டான். அவன் சொன்ன சிம்பிள் விஷயம் தான், நீயும் நானும் நடுவுல கம்ப்யூட்டரும் கோடும், அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல நீ நோ ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டிஸ், மூணாவது மனுஷன் ரொம்ப வேணாம், நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டான். பேங்கிங் சிஸ்டத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கிங் சிஸ்டம் சிம்பிள். அவங்களோட மெயின் வேலை புக் கீப்பிங். நீங்க இப்போ ஒரு கோல்ட கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா, சென்னை பிரான்ச்சில் இவ்வளவு கோல்டு கொடுத்துக்கார், நீங்க மதுரை பிரான்ச்சில் இவ்வளவு கோல்டை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அவங்க போய் அந்த கோல்ட வாங்கிக்கலாம். இந்த கோல்ட பின்னாடி வச்சு அதுக்கு பேப்பரா எழுதி கொடுத்துதான் பேங்கிங் சிஸ்டம் போய்கிட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கோல்டே இருக்காது, வெறும் பேப்பர் மட்டும் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எழுதி கொடுத்து கடைசியில ரிசர்வ் கரன்சிலே ஒண்ணு இல்ல, நாங்க இஷ்டத்துக்கு பணம் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஃபெடரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையாச்சு. 2008ல தி கிரேட்டஸ்ட் பினான்சியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு ஹோம் லோனா கொடுத்து லீமன் பிரதர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேங்க் கொலாப்ஸ் ஆச்சு. 2008ல தான் தலைவர் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து முன்னாடி இருந்தே இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. இந்த கோடை ரொம்ப வேகமா ஒர்க் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டான். 2008 அக்டோபர் 31ல தலைவன் ஒயிட் பேப்பரை பப்ளிஷ் பண்ணான். அதுல தெளிவா எழுதிதான் நோ ட்ரஸ்ட் எழுதிதான் ஆரம்பிச்சான். 2009ல ஃபர்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்ணான். அதுல தலைவன் பிளாக்லயும் எழுதினான், பாவப்பட்ட இந்த பேங்கை கவர்மெண்ட் கொஞ்சம் செத்து போன எல்லா பேங்கையும் மீட்டு கொண்டிருக்கிறது, சான்சலர் மீட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற கோடோட தான் ஆரம்பிச்சான். 2011 வரைக்கும் ஆக்டிவா இருந்தான். அதுக்கப்புறம் 2011ல எனக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி, எனக்கு நிறைய வேற விஷயங்கள் பிடிச்சிருச்சு, நான் அதை நோக்கி போயிட்டேன், பிட்காயினை நல்ல கையில ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு இடையில ஆல்பினி, கேவின் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நிறைய கோடு இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். தலைவன் யாருக்கும் தெரியாம தான் இந்த வேலையும் பார்த்தான். ரொம்ப பிளான் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி தான் அதை பண்ணிருக்கான். ஏன்னா 1982ல இது ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் கிடையாது பிட்காயின். 1982லயே டேவிட்னு ஒருத்தன் கேஷ் எல்லாம் கண்டுபிடிச்சான். அது கவர்மெண்ட் பயங்கர ப்ரெஷர்லாம் வந்தது. அவனுங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருவோம் இல்ல அந்த மாதிரி ஏதோ நிறைய ப்ரெஷர்லாம் வந்தது. இந்த ஹிஸ்டரிலாம் தெரிஞ்சவன் பக்காவா பிளான் பண்ணி இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டான். பல உலக நாடுகள் டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கிறவனுங்க எவனும் வலை வீசி ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டானுங்க. ஒரு துப்பும் கிடைக்கல சட்டோஷி நakamotoங்கிற பேரை தவிர. தமிழ்ல இந்த பினான்சியல் இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் பிட்காயின் ஒரு பான்சி ஸ்கீம், ஒரு பிரமிடல் ஸ்கீம், MLM, அது ஒன்னுத்துக்கும் ஒர்த்து கிடையாது, உடனே வித்துட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்ற நிறைய புன்னகை மன்னர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் வரேன், ஓகே, நான் வருவேன். எனக்கு தெரிஞ்சு இதை ஓஜி டெம்பிள் மங்கிஸ் கொஞ்சம் நல்லா பேசியிருந்தாங்க பிட்காயின் பத்தி. விஜய் வரதராஜனும் மோகனனும் நல்லா பேசியிருந்தாங்க. சட்டோஷி நakamoto பத்தி கூட அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு எத்தீரியம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கிரிப்டோ பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அங்க பிள்ளைகளா செல்ல குட்டிகளா, கிரிப்டோ பக்கம் போயிடாதீங்க. ஒன்லி பிட்காயினை பத்தி படிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிட்காயினை வாங்க வேணாம், தயவு செஞ்சு பிட்காயினை வாங்காதீங்க. நீங்க படிங்க பிட்காயினை பத்தி. 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. பேங்கிங் சிஸ்டம் என்ன, இந்த சிஸ்டம் ஏன் இப்படி ஒர்க் ஆகுது, பிட்காயின் என்ன, இந்த பிரச்சனையை பேங்கிங் சிஸ்டத்துல இருக்க என்ன பிரச்சனையை பிட்காயின் சால்வ் பண்ணுது அப்படின்றத தேடி படிங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த வீடியோ. டாடா, பை. அடுத்த பிட்காயின் வீடியோல பார்ப்போம்.